அனைவருக்கும் வணக்கம். E-Learn Profile Context for 10th December Nifty and Bank Nifty. ஸோ ப்ரீவியஸ் கான்டெக்ஸ்ட் பிரகாரம் இன்னைக்கு மார்க்கெட் நடந்துச்சுன்னு ஒரு செக் பண்ணிவிடுவோமா? ப்ரீவியஸ் கான்டெக்ஸ்ட் பிரகாரம் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா, ஸோ முக்கியமான ரெஃபரன்ஸாக நம்ம பிபிஓசியை கன்சிடர் பண்ணோம். ஸோ பிபிஓசியிலேருந்து மார்க்கெட் ரியாக்ட் ஆகி இந்த ஹையை வந்து கிளியர் பண்ணோம். இல்லை அட்லீஸ்ட் இந்த லோவையாவது மார்க்கெட் வந்து ப்ராப்பராக கிளியர் பண்ணிவிட்டு ஃபர்தராக வந்து மூவ் ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு கிளாரிட்டி பார்த்தோம். ஆனால் என்னங்க பண்ணுச்சு, மார்க்கெட்டு அகெயின் இந்த பர்டிகுலர் பிஓசியே மார்க்கெட் அகெயின் அண்ட் அகெயின் வந்து டச் பண்ணிகிட்டே இருந்தது. அகெயின் இன்றைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க மார்க்கெட்டு, உங்களுக்கு ஒரு பேலன்ஸ்டு ப்ரொஃபைலாக தான் இன்றைக்கும் மார்க்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ பெருசாக இல்லை, நம்ம ஏற்கனவே நோட் பண்ணதான் இந்த மார்க்கெட் வந்து ரேஞ்ச் மாதிரி இருக்குன்னு நம்ம நோட் பண்ணி வச்சுருந்தோம். அதே ரேஞ்சில் தான் பேங்க் நிஃப்டி உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு பேலன்ஸ் ப்ரொஃபைலாக தான் கொடுத்துருக்கு. ஸோ ஸோ லாஸ்ட் 2 டேஸாகவே இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் ரேஞ்ச் தான். ஸ்டில் வந்து இன்றைக்கும் இன்சைடில் பேலன்ஸ்டு ப்ரொஃபைல். ஓகே, ஸோ ப்ராப்பராக ஒன்றும் டைரக்ஷன் ஃபிக்ஸ் ஆகலை. ஓகே, ஸோ அது வந்து கிளாரிட்டியாகவே இன்றைக்கி நல்லாவே தெரிஞ்சுது. நமக்கு இனிஷியேட்டிவே இன்றைக்கி இல்லை. ஸோ பிபிஓசி கிடச்சிது, ஆனால் பிபிஓசிலேருந்து என்ன பண்ணல, டிசிஷன் அவங்க எடுக்காமல் அகெயின் பேலன்ஸே பண்ணுறாங்கன்னும் போது ஸ்டில் இந்த இடத்துல என்ன ஃபினிஷ் ஆகலை, அவங்களுடைய பிஸ்னஸ் ஃபினிஷ் ஆகலை. அதனால் அவங்க எந்த பக்கமும் டிசிஷன் கிளாரிட்டியாக கிடைக்கல. ஸ்டில் வந்து எப்படி இருக்காங்க, பையரும் செல்லர் ரெண்டு பேரும் ஆக்டிவாக இருக்காங்க. பையரும் செல்லரும் ரெண்டு பேரும் ஆக்டிவாகவே இருக்கிறாங்க. உங்களுக்கு யாராவது ஒருத்தர் எக்ஸாஸ்ட் ஆனால் தான் மார்க்கெட் என்ன பண்ணுவோம், எய்தர் அப்சர்வேஷன் ஆஃப் சப்ளை நடந்து மேலே போகணும், இல்லை அப்சர்வேஷன் ஆஃப் பையிங் நடந்து டிமாண்ட் நடந்து மார்க்கெட் கீழே போகணும். ஸோ எதுவுமே நடக்கலை, போட்டு பேலன்ஸாக பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ நிஃப்டி பார்ப்போம். ஸோ நிஃப்டியில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோன்னா, இந்த இடத்துக்கு அப்புறம் ஒரு செல்லிங் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க, பட் இதுக்கப்புறம் ஒரு பையிங் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட் நல்ல பேலன்ஸில் இருந்திருக்கு. இந்த பேலன்ஸ்லேருந்து நமக்கு என்ன பண்ணோம், ப்ராப்பராக இந்த ஹையை மார்க்கெட் கட் பண்ணி போகணும். அட்லீஸ்ட் இந்த லோவையாவது மார்க்கெட் கட் பண்ணி வந்ததுன்னா மேபி ஏதாவது ஒரு சைடு வந்து நீங்கள் டைரக்ஷன் பார்க்கலாம். இது ரெண்டுமே நடக்கணும்னா எய்தர் இந்த இடத்துல உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணுவாங்க, இல்லை இந்த இடத்துல பேலன்ஸ் பண்ணாங்க போடும். ஸோ இன்றைக்கி இந்த இடத்துல கரெக்டாக பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போது பேக் டு பேக் பேலன்ஸாகவே இருக்குது. இது பேக் டு பேக் பிபிஓசின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அதை நீங்கள் தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் வந்து பேங்க் நிஃப்டி இது மார்க்கெட் ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ கான்டெக்ஸ்ட் பிரகாரம் நமக்கு மார்க்கெட்டு ஒர்க் ஆகுதா, அதுதான் நம்ம கொஸ்டின். ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைலை நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால நம்மளால் மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா, அதுதான் நம்மளுடைய ரெக்யர்மெண்ட். அதுக்கு ஆன்சர் ஓகே அப்படின்னுச்சு. சரிங்களா? ஸோ அப்போ இன்றைக்கி கான்டெக்ஸ்ட் எப்படி இருக்குன்றத நாளைக்கு ட்ரேடிங்க்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு மந்த்லி ப்ரொஃபைல் ரெகுலராக பார்க்குறது தான். மந்த்லி ப்ரொஃபைலில் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், புல்லிஷ் வந்து நியூட்ரலாக மார்க்கெட் மாறி இருக்குது அப்படின்றத லாஸ்ட்டு 2 டேஸ் அதை வச்சு பார்த்தோம். அகெயின் வந்து இன்றைக்கி என்னங்க சேம் இன்சைடாகவே தான் மார்க்கெட் இருக்குது. இந்த இடம் 53,000 53,000 ஓகேங்களா, அது வந்து இந்த வீக்கு ஒரு ரேஞ்சாக இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்பைரி இதுக்குள்ளே தான் கட்டாயம் முடிக்கிறது நல்லாவே தெரியுது. இதில் நம்ம சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, அது ப்ரொஃபைல் பார்த்தாலே தெரியுது. ஓகேங்களா? அப்புறம் பேங்க் நிஃப்டி சிம்பிளி அதே சேம், அவங்களோட ரேஞ்சில் அவங்க கிளியராக இருக்காங்க. 24,000 25,000 ரேஞ்சு. நடுவில் இந்த இடத்துல ஒரு பில்டு பண்ணுறாங்க, ப்ரொஃபைல் பில்டு பண்ணுறாங்க. பண்ணட்டும், பண்ணிவிட்டு என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து கன்சால்டேஷனில் இருக்க மாதிரி இருக்குது. பட் ஆனால் பேரிஷ் கிடையாது, மார்க்கெட்டு கொஞ்சம் நியூட்ரலாக இருக்குது. நியூட்ரல் டு புல்லிஷாக தான் இருக்குது. ஓகேங்களா? வீக்லி ப்ரொஃபைல் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பேலன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க.
அப்போது இந்த ப்ரொஃபைல் எங்கே வந்து உட்காருது, இந்த கேப்பில் போய் சிட்டிங் ஆகுது. ஓகேங்களா? இந்த கேப்பில் போய் சிட்டிங் ஆகுதுன்னா ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபைலாக இருக்காங்க. அப்போ நமக்கே என்னங்க தெரியுது, இந்த லெவலுக்கு மேலே எங்க 53,800 ஆர் 53,900க்கு மேலே மார்க்கெட் நமக்கு வந்து ஒரு சிங்கிள் பிரிண்ட்டோ இல்லை ஒன் டைம் ஃப்ரேம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அவங்களுடைய டெஸ்டினேஷனுக்கு அவங்க போயிடுவாங்க. தெரியுதுங்களா? டெஸ்டினேஷனுக்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ இந்த இடத்துல நமக்கு தேவைப்படுது. அதுதான் பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வில் சி. கனெக்ட் பண்ண முடியுதுங்களா? ஸோ அப்போ 53,900க்கு மேலே நமக்கு ஓடிஎஃப் கன்ஃபர்மேஷன் கிடச்சிதுன்னா மார்க்கெட் புல்லிஷ் சைனுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, ஆனால் இப்போதைக்கு நியூட்ரல் தான் இருக்குது. ஸோ அகெயின் 53,000க்கு பிலோவில் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இந்த பர்டிகுலர் அனாமலிஸ்லாம் அவங்க வந்து ரிப்பேர் பண்ண போயிடுவாங்க. ஸோ அப்போ நமக்கு என்ன கிளாரிட்டி இங்கே கிடைக்குது அப்படிங்கும்போது நமக்கு 53,900க்கு மேலே 53,900க்கு மேலே நமக்கு என்ன தேவைப்படுது, ஒரு ஓடிஎஃபோட கன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. கிடச்சி கன்வர்ஷன் ஆயிடுச்சுன்னா நமக்கு அந்த ப்ரீவியஸ் ஹைக்கான ரேலியை ஸ்டார்ட் பண்ணோம். இதுவே இந்த இடத்துல உங்களுக்கு 53,000 ரவுண்ட் நம்பர் அங்கே உங்களுக்கு வந்து பிலோவில் கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் என்ன பண்ண சான்சஸ் இருக்கு, இந்த இடத்துல ரிப்பேர் பண்ண சான்சஸ் இருக்கு. ரைட்டா? அப்போ அவங்க ஃபுல்லி திரும்பவும் பேலன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்றது. பட் இப்போதைக்கு நமக்கு இந்த பெல் கர்வ், இந்த ஹை வால்யூம் நோடு, ஹை வேல்யூ ஏரியா, இந்த ஹை வேல்யூ ஏரியாவுக்கு நடுவில் ப்ரொஃபைல் என்ன பண்ணுது, ஸ்டே பண்ணிட்டு இருக்கு. அதோட பிஸ்னஸ் இங்கே முடிஞ்ச பிறகு எந்த பக்கம் கன்ஃபர்மேஷன் கொடுக்குதோ இருக்கும். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது மார்க்கெட்டு நியூட்ரல் டு புல்லிஷாக இருக்கும். தே வெயிட்டிங் ஃபார் சம் சைன். ஏதோ ஒரு டிசிஷனுக்காக வெயிட் பண்ணுறது தான் ப்ரொஃபைல் எனக்கு தெரியுது. வெயிட் ஃபார் கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணும். சிமிலர்லி பேங்க் நிஃப்டி அப்படிங்க இருக்கு. சாரி, நிஃப்டியில் ஆல்ரெடி ரிஜெக்ஷன். இந்த லாஸ்ட் வீக்கோட பேலன்ஸு, இப்போ இந்த ரெண்டு பேலன்ஸ்க்கும் நடுவில் அவங்க ப்ராப்பராக என்ன பண்ணுறாங்க, அவங்க பிஸ்னஸ் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. ப்ரொஃபைல் வந்து கரெக்டாக இந்த இடத்துல உங்களுக்கு ரிப்பேர் பண்ணுறாங்க. தெரியுதுங்களா? ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்டாக அவங்க அந்த 24,500லேருந்து அந்த 25,000 அச்சீவ் பண்ணுறதுக்கான எல்லா பிளானும் பண்ணுற மாதிரி தான் நமக்கு தெரியுது. இந்த இடத்துல பேஸ் போட்டாச்சு. இந்த இடத்துல இன்னைக்கு ஃபில்லப்பும் நடந்திருக்கு. ஸோ இந்த வீக் எக்ஸ்பைரிக்கு ஸ்பைக் அடிப்பாங்களா, இல்லை இந்த வீக் எக்ஸ்பைரியை கொஞ்சம் ரேஞ்சாகவே முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீக் பார்த்துக்கலான்னு இருப்பாங்களா அப்படின்ற அந்த கிளாரிட்டி தான் இருக்குது. பொசிஷனாக பண்ணுறவங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாகவே இந்த வீக் இருந்திருக்கும். வில் சி. இன்னும் 2 நாள் இருக்குல்ல, அவங்க எப்பயுமே எக்ஸ்பைரியோட கேம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஓகேங்களா? அதுதான் வீக்லி ப்ரொஃபைல் நமக்கு தெரியுது. ஆனால் ரேஞ்ச் வந்து கிளியராக இருக்குது. நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண அந்த ரேஞ்ச் தான் ஸ்டில் வந்து ஆக்டிவாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஓகே, டெய்லி ப்ரொஃபைல் போகலாம். இப்போ டெய்லி ப்ரொஃபைலில் என்னங்க, இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியுது மார்க்கெட் பேக் டு பேக் உங்களுக்கு ஒரு ரேஞ்சாக இங்கே இருக்குது. ஓகேங்களா? ரேஞ்சாக இருக்குது. இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ 1 2 3 டேஸ் கிட்டே இருக்குது. அதே மாதிரி இவங்க நிஃப்டியும் உங்களுக்கு ரேஞ்சாக தான் இருக்குது. இது ஹை, இந்த லோ ஏற்கனவே நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். இந்த ஹைலேருந்து மார்க் பண்ணதில் ஸ்பெசிஃபிக்காக இந்த பர்டிகுலர் ஹை இந்த லோக்கு பிலோவில் ஏதாவது ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் தான். பட் பேக் டு பேக் என்ன பண்ணுறாங்க, அங்கேயே தான் மார்க்கெட்டு பேலன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. நல்ல பேலன்ஸாக இருக்குது. தெரியுதுங்களா? நல்ல பேலன்ஸாக இருக்குது மார்க்கெட்டு. தெரியுதுங்களா? நல்ல பேலன்ஸ்டாக இருக்குது இங்கே. அப்போ நமக்கு எங்கே கன்ஃபர்மேஷன் தேவைப்படுது, இப்போ மார்க்கெட்டு பிலோவில் மட்டும் நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகி உங்களுக்கு ரிவர்சல் மட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த பாயிண்டெல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், மார்க்கெட்டு ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடும். கிளியருங்களா? அப்போது நாளைக்கு என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, மார்க்கெட் கொஞ்சம் அப்படி பேலன்ஸ் பண்ணி இதுக்கு மேலே போய் உக்காரணும். எங்க இந்த லெவலுக்கு மேலே உக்காரணும். எங்க 24,800க்கு மேலே மட்டும் செட்டிங் ஆனாதான் நம்ம இந்த அபோவ் லெவலில் இருக்கக்கூடிய விஷயங்களை லேலியே எதிர்பார்க்கலாம் அப்படின்றது இங்கே நமக்கு தெளிவாக தெரியுது. சரிங்களா? ஸோ
அதுக்கு தான் அவங்க பேக் டு பேக்காக பேலன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. மார்க்கெட்டை செல்லிங்க்கு விடலை. ஓகேங்களா, செல்லிங்க்கு விடாமல் பேலன்ஸாக பண்ணிட்டுருக்காங்க. ஸோ பாசிட்டிவாக நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், இந்த இடத்துக்கு மேலே அந்த 24,800க்கு மேலே ஒரு ஓடிஎஃப் கன்ஃபர்மேஷன் மட்டும் நமக்கு கிடைச்சிது அப்படின்னா நம்ம இந்த எக்ஸ்பெக்ட் பண்ணுற இந்த ஆல் டைம் ஹையை திரும்ப மார்க்கெட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் இதே நாளைக்கு பிலோவில் மட்டும் உங்களுக்கு இனிஷியேட்டிவ் கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஸோ இந்த ரேஞ்சை ரிப்பேர் பண்ணுவாங்க. அகெயின் மார்க்கெட் அதே 24,400 500 அந்த ரேஞ்சிலேருந்து அங்கே 25 இதே தான் ரேஞ்ச், ஒன்றும் சேஞ்ச் கிடையாது. பட் நமக்கு இன்ட்ராடேல உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்ற அந்த கிளாரிட்டி இருக்கும். ஸோ பொசிஷன் ஹோல்ட் பண்ணுறவங்க ப்ராப்பராக ஹெட்ஜோட பிளான் பண்ணுங்க. இன்ட்ராடே ஃபாலோ பண்ணுறவங்க மொமெண்டமை நோட் பண்ணுங்க. அதுக்கான க்ளோஸ்டு ரெஃபரன்ஸை கான்டெக்ட் நெக்ஸ்ட் ஸ்லைடில் நம்ம பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்னைக்கு எப்படி ஆக்ஷன் இருந்துச்சுன்னு செக் பண்ணலாம். ஸோ எக்ஸாக்டாக இந்த ஹைக்கு மேலே போகவே முடியல. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல ரெஸ்பான்சிபிள் செல்லர் ஆக்டிவாக இருக்கிறாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணது இந்த சி பீரியடுக்கு அப்புறம் நல்ல ஒரு ப்ரொஃபைல் பி ப்ரொஃபைல் மாதிரி நமக்கு இருந்தது. அப்போ அந்த சி பீரியடோடைய அந்த டெய்ல் ஆக்டிவாக இருக்கிறாங்க. கிளியருங்களா? அப்போ மார்க்கெட் ரெஸ்பான்சிவ் ஆக்ஷனாக இன்றைக்கி இருந்ததில் எந்த டவுட்டும் கிடையாது, பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ நமக்கு இந்த 54,000க்கு அபோவில் நமக்கு இனிஷியேட்டிவ் கன்ஃபார்ம் ஆகணும். கன்ஃபார்ம் ஆனால் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம், ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த ஹையை எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ ஆல்மோஸ்ட் 600-700 பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்து ஸ்பைக் அடிச்சுட்டு வரதுக்கு ஒன்றும் இருக்காது. அவங்க ஆல்ரெடி ஆக்ஷன் வந்து ஸ்லோவாக தான் இருக்குது. பார்ப்போம் எதுக்காக பேஸ் போடுறாங்க, இன்னும் ஹையாக மார்க்கெட் கொண்டு போகிறதுக்கு பேஸ் போடுறாங்களா இல்லை அவங்க பேலன்ஸ் பண்ணுறாங்களா அப்படின்றத பார்ப்போம். அது கிளியராக இருக்குது. ஆனால் இன்னொரு ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிளாரிட்டியாக பார்த்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ் ப்ரொஃபைல், அதுவும் ஒரு கான்ஃபிடென்ஸ் செல்லிங் இல்லை, கான்ஃபிடென்ஸ் பையிங் இல்லை. ஓகேங்களா, மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் அகெயின் வந்து இருக்க போகுதுன்ற மாதிரி தான் எனக்கு படுது. இந்த ப்ரொஃபைலுக்குள்ளேயே தான் அவங்க மேபி மெயின்டைன் பண்ண போகிறாங்க அப்படின்னு தான் நமக்கு தெரியுது. ஓகே, ஸோ 53,000 அபவ் 54,000 இந்த 1000 பாயிண்ட்ஸ்குள்ளே தான் அவங்க ரேலி பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஒரு பார்த்துக்கோங்க, பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா மார்க்கெட் ரொம்ப வேலட்டைலாக தான் இருக்குது, ப்ரீமியமே கரைக்கிறாங்க, நல்லா தெரியுது. ஓகே, இப்போ ரெஃபரன்ஸ் நோட் பண்ணிப்போம். இப்போ ரெஃபரன்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த ரெஃபரன்ஸில் எந்த சேஞ்சும் இல்லை. ஏன்னா மார்க்கெட் எனக்கு என்ன இன்சைட் ரேஞ்சாக தான் இருக்கிறதுனால எதுவும் நம்ம மார்க் பண்ண சேம் தான். இந்த லோ இங்கே இருக்கக்கூடிய பையிங் டெயில் அகெயின் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ரேலி ஹை. அகெயின் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கு மார்க்கெட், இன்னொரு ரேலி ஹை மேனேஜ் பண்ணியிருக்கு. இன்னைக்கு ஒரு மெக்கானிக்கல் ரெஃபரன்ஸாக ஒரு வீக்கர் லோ மார்க்கெட் கிளியர்ட் ஆகிருக்கு. அதுதான் உங்களுக்கு புவர் லோவாகவும் கன்சிடர் ஆகுது. அப்போது என்ன பண்ணுறாங்க, பி பீரியடில் பையிங் கொடுத்து நிறுத்துறாங்க, திரும்ப எல் பீரியடில் பையிங் கொடுத்து நிறுத்திருக்காங்க. ஓகே, இப்போது நமக்கு மார்க்கெட் இந்த எல் பீரியடுக்கு அப்புறமா, ஐ மீன் இந்த இ பீரியடுக்கு அப்புறமா அபோவில் நம்ம கன்ஃபார்ம் ஆகுதா இல்லை இந்த டேவோடைய லோக்கு பிலோவில் நமக்கு கன்ஃபார்ம் ஆகுதான்றத க்ளோஸ் ரெஃபரன்ஸாக பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ மார்க்கெட் ஃபுல்லி ரெஸ்பான்சிபிள் செல்லிங், இங்கே டெய்லில் ஓடிஎஃப் ரேஸில் ரெஸ்பான்சிபிள் பையிங்காக இருக்கிறாங்க. ஆனால் அவங்க ஹெவி ஆர்டர் கொடுக்கல. ஓகே, லெவல்ஸ் மட்டும் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ எத்தனை நாளா, லாஸ்ட் 3 டேஸாக இந்த லெவல்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்க. இதுதான் நமக்கு கிளாரிட்டி கிடைக்குது. மார்க்கெட்டு ரேஞ்ச் மார்க்கெட்டாக இருக்குது. அப்போ அவங்க ஒரு லாஸ்ட் ஒரு 3,000 பாயிண்ட்ஸ் ரேலிக்கு அப்புறமா என்ன பண்ணியிருக்காங்க, ரேஞ்ச் மார்க்கெட்டாக வந்திருக்கிறாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் எந்த மாதிரி ட்ரேட் செட்டப் எடுக்க போகிறீங்க அப்படின்றது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ நாங்கள் வந்து பொசிஷன் ட்ரேடராக பண்ணுறவங்க, எங்களுக்கு இது கிளியராக இருக்குது. இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப லெஸ்ஸாக தான் லாஸ்ட் 3 டேஸாகவே இருக்குது. சின்ன சின்ன ட்ரேட் எடுத்திருப்பீங்க, அதெல்லாம் பாருங்கள். கான்டெக்ட் வைஸாக போங்க. கான்டெக்ட் வைஸாக போகும்போது உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கும், எதை நீங்கள் ட்ரேட் இருக்குமா இருக்காதா அப்படின்ற அந்த கிளாரிட்டி இருக்கும். மோஸ்ட்லி அந்த ஓடிஎஃபோட ரெஃபரன்ஸ்லாம் நீங்கள் கிளியராக மார்க் பண்ண கற்றுக்கோங்க, ஐடென்டிஃபை பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய நாங்கள் லேர்னிங் ரிலேட்டடான ஒரு
கான்டெக்ஸ்ட் வைஸாக எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். இதை ரெகுலராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி லைவில் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணுங்க. சரிங்களா? ஸோ பேங்க் நிஃப்டி வில் கெட் சம் கிளாரிட்டி. கிளியராக இருக்குங்களா? ரேஞ்ச் மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. அகெயின் இந்த இடம் வந்து நல்ல பையிங்கான ஒரு ப்ரெஷராக டே பிஃபோர் டே இருந்திருக்கு. அதே பிளேஸில் மார்க்கெட் அகெயின் அண்ட் அகெயின் உங்களுக்கு ரெஸ்பான்சிவ் பையிங்காக இருக்குது. ஹையில் ரெஸ்பான்சிவ் செல்லிங்காகவே இருக்குது. நமக்கு ப்ராப்பர் ஓடிஎஃப் ரெஃபரன்ஸு கன்ஃபார்ம் ஆகாத வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, ட்ரேடிங் போகாதீங்க. ப்ரீமியமாக கரைக்கலாம். ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. இதான் கான்டெக்ஸ்டில் நம்ம கிளாரிட்டி இருக்குது. நெக்ஸ்ட்டு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணதுலாம், இந்த க்ளோஸ்ட், இந்த ரெஃபரன்ஸ், இந்த ஹை, இந்த லோக்குள்ளவே அவங்க பேலன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதாவது இதுக்குள்ளே எவ்வளோ பேலன்ஸும் பண்ணுறாங்க. இந்த பேலன்ஸ்லேருந்து என்ன டிசைட் பண்ணுறாங்கன்றது தெரியாமல் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, ட்ரேடிங் கை வைக்காதீங்க. அவங்க பாருங்கள் எப்படி உங்களுக்கு அரைச்சிட்டே இருக்காங்க பாருங்கள். நல்ல கிரைண்டிங் மார்க்கெட் தெரியுதுங்களா? அரைச்சிட்டே இருக்காங்க. அந்த அளவுக்கு நமக்கு ஒரு கிளாரிட்டியாகவே இல்லை. இன்றைக்கும் பிபிஓசி, நேற்றும் பிபிஓசி. இந்த பிபிஓசிக்கு பிலோவில் இந்த பிபிஓசி இருக்குது. ஆனால் ரெண்டுமே இந்த ஹை அந்த லோக்குள்ளவே மார்க்கெட்டை ஸ்டே பண்ண வச்சுருக்காங்க. இதோட என்னங்க நம்ம ரெஃபரன்ஸ் பார்க்க முடியும்? ஸோ இதுதான் இன்றைக்கி ரெஃபரன்ஸாக இருக்குது. ஆல்ரெடி ரெகுலராக நம்ம டிஸ்கஸ் பண்ணுற பாயிண்ட்ஸ் தான் இன்றைக்கும் இருக்குது. ஸோ ஆஃப்டர் பையிங் கம்ப்ளீஷன் செல்லிங் ஸ்டார்ட் ஆனாலும் அந்த செல்லிங்கை என்ன பண்ணுறாங்க, இந்த இடத்துல ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் பேலன்ஸ் ஆகிருக்கு. அகெயின் இன்றைக்கும் மார்க்கெட் பேலன்ஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கேயும் வீக்கர் லோ, இங்கேயும் வீக்கர் லோ, இங்கேயும் வீக்கர் ஹை. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஃபெயில்டு ஆக்ஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த லெவலில் மார்க்கெட் கிளியர் பண்ணாமல் நம்ம ட்ரேடிங் போகிறதுன்றது கரெக்டான அப்ரோச்சாக இருக்காது. அதே மாதிரி இந்த லெவலுக்கு பிலோவில் கிளியர் பண்ணாமல் அப்ரோச்சாக இருக்காது. ஓகே, ஸோ ஒரே ஹோப் அகெயின் பிபிஓசி. இந்த பிபிஓசியும் இன்றைக்கி என்ன பண்ணல, மார்க்கெட் கிளியர் ஆகலை. இந்த பிபிஓசியும் மார்க்கெட்டு கிளியர் ஆகலை. இதுவும் ஆக்டிவாக இருக்குது. இது வந்து இனியோட ஆக்டிவாக தான் இருக்கும். இது நேற்றோட ஸ்டில் ஆக்டிவாக தான் இருக்குது. அப்போது நாளைக்கு மார்க்கெட் எங்கேயாவது இப்படி ஓப்பன் ஆகி இந்த பிபிஓசியில் டெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த பிபிஓசிக்கு மேலே மட்டும் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா டெஃபினட்டாக இந்த ஹையை மார்க்கெட் கிளியர் பண்ணும். தட்ஸ் ஆக்ஷன் ப்ராசஸ். ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு பிலோவில் இது கண்டினியூ ஆகுது அப்படின்னா டெஃபினட்டாக இவங்க என்ன பண்ணுவாங்க, டிஃபெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த இடம்லாம் என்ன இருக்கும், உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டிஃபெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த இடம் டிஃபெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அகெயின் உங்களுக்கு மார்க்கெட் ரேஞ்ச் மார்க்கெட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ இதுக்கு அபோவில் அட்லீஸ்ட் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சினா இதை வந்து டார்கெட் 1 நம்ம எதிர்பார்க்கலாம். அதுலேருந்து கண்டினியூ எதிர்பார்க்கலாம். புரியுதுங்களா? கிளாரிட்டி கிடைக்குதுங்களா? ஸோ அப்போ ஆக்ஷனாக பார்க்கும்போது ஆகே இந்த பிபிஓசி நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகி இதை டெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த பிபிஓசிக்கு அபோவில் கன்ஃபர்மேஷன் கிடச்சிதுன்னா இந்த பிளேஸ் என்னவா இருக்கும், உங்களுக்கு டார்கெட் 1 இருக்கும். புரிஞ்சிச்சிங்களா? ஸோ பிலோவில் இருந்துன்னா உங்களுக்கு என்ன ஆகும், அகெயின் மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் ரேஞ்சாக தான் இருக்கும். ஸோ இதுதான் இங்கே கிளியராக இருக்குது. அப்படியே பார்த்தாலும் ஒரு கிளாரிட்டியாக இல்லை. மார்க்கெட் வந்து ஆல்ரெடி நம்ம சொன்னதுதான், ஏற்கனவே போன வாரமே டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த ரேஞ்ச்லேருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் அவங்க டிசைட் பண்ணியிருக்காங்க. இதை கம்ப்ளீட் பண்ணாமல் அவங்க என்ன பண்ணாங்க, ப்ரீமியம் கலெக்ட் பண்ணாமல் மற்ற வேலையை பார்க்க மாட்டாங்க. ப்ரீமியம் கலெக்ட் பண்ணி முடிச்சுட்டா அவங்க நமக்கு கொஞ்சம் ஏன்னா டாமினேட் இந்தியா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்பைரி வந்து நமக்கு அது என்னதான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை நம்ம ஃபாலோ பண்ணாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்பைரியை அவங்க கொஞ்சம் டாமினேட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வந்து ப்ராஃபிட் புக் பண்ணும். ஓகேங்களா? ஸோ நீங்களே பாருங்கள், 3 to 5% ரீட்டைல் ட்ரேடர்ஸ் தான் நம்ம இருக்கிறோம். ஓகேங்களா? மீதி பேர் எல்லாமே இன்ஸ்டியூஷன் ட்ரேடர்ஸ் தான். அதே இன்ஸ்டியூஷன் ட்ரேடருக்கு தேவையான ப்ராஃபிட் எவ்வளோ தேவைப்படுது, 3 to 5%. அப்போ நம்ம யாராக மாறுறோம், அவங்களுக்கு நம்ம தான் அவங்களுக்கு லிக்விட் ப்ரொவைடராக மாறிட்டு இருக்கோம். அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீங்கள் நிறைய மார்க்கெட்டில் ட்ரேடிங் ஸ்டைலில் நீங்கள் மாற்ற வேண்டியது இருக்குது. லாங் ரன்னாக நம்ம போகணும் அப்படின்னா வெறும் இன்ட்ராடே மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி போகிறதுன்றது நம்ம லைஃப்பை நாமளே என்ன பண்ணுறோம், ரிஸ்கியாகவே கொண்டு போயிட்டுருக்கோம் அப்படின்றதான் புரிதல் இருக்குது.
ஸோ மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங்கை ஷோ பண்ணுறோம் நாங்கள் ரெகுலராகவே. இதுலேருந்து எப்படி இதை பிஸ்னஸாக நீங்கள் கொண்டு போகிறதுன்றது நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஓகே, ஃபைனல் டச் பிபிஓசி, பேக் டு பேக் பிபிஓசி, ரேலி ஹை, புல் பேக் லோ. ஸோ இந்த ரெஃபரன்ஸை குயிக்கர் ரெஃபரன்ஸாக வச்சுட்டு நீங்கள் நாளைக்கு ட்ரேடிங்கை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஹூ ஆர் ஆல் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட். ஓகே, தேங்க்யூ. வில் சி ஆன் டுமாரோ.